தினேஷ்னு ஒரு ஆள், அவர் தான் உள்ள இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேலை ஊட்டானுங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வீரா கவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்தவர் பழனிவேல். இவரும் வாலிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சங்கீதா என்பவரும் கல்லூரியிலிருந்து காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வேறு வேறு சமூகம் என்பதால் வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். சங்கீதா கடந்த 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பணியில் சேர்ந்துள்ளார். பின்னர் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே சங்கீதா உறவினரான தினேஷ் என்பவரோடு நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பழனிவேல் கேட்டபோது சங்கீதா விவாகரத்து கோரியுள்ளார். அவர் என் வீட்டை இது பண்ண சொல்லி என்ன பொண்டாட்டின்னு சொல்றாரு. அவரு நான் தான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன், கோர்ட்ல நடக்குதுன்னு சொல்லிட்டேன்னா நானும் சொல்றேன். நான் சொல்றேன் மேடம், அவர் தொடக்க வச்சுல நீங்க பேசாதீங்க. இதற்கு மனைவியை விட்டு பிரிந்து வாழ முடியாது என பழனிவேல் நீதிமன்றத்தில் பதில் நோட்டீஸ் அளித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சங்கீதாவின் வீட்டில் சங்கீதாவும் தினேஷும் தனிமையில் இருந்ததை கண்ட பழனிவேல் இருவரையும் வீட்டில் வைத்து பூட்டி தகராறு செய்துள்ளார். அவங்க உள்ள பூட்டி இருக்காங்க. நீங்க இன்னும் ஒரு கேள்வி கூட கேட்கல. தகவல் அறிந்த போலீசார் சங்கீதா வீட்டிற்கு சென்ற பின்பு சங்கீதா வெளியே வந்துள்ளார். சங்கீதாவிற்கும் பழனிவேலுவுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் போலீசார் பழனிவேல் என்பவரை அழைத்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய பேர் பழனிவேலு, என்னுடைய மனைவி பேர் சங்கீதா. நாங்கள் 2 பேரும் காட்டேரி ஸ்ரீ வித்யாமந்திரி காலேஜில் கல்லூரியில் படிக்கும்போது காதல் திருமணம் செஞ்சு கொண்டோம். 2009 12-13 வருஷமாக நல்லபடியாக. இப்போ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் தினேஷ் அப்படின்ற ஒரு நபர் வீட்டுக்கு நண்பராக போயின்னு இருந்து அவங்களுக்குள்ள ஒரு தேவையற்ற ரிலேஷன்ஷிப், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அதாவது கள்ள தொடர்பு ஏற்பட்டுருச்சு. அதை நான் பலமுறை கண்டித்து அவங்க 2 பேரும் அதை கண்டுக்காத போயிட்டாங்க. அதை நான் கண்டிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கின்னு அவங்க அவங்களா என் மனைவியா எனக்கு இவர்கிட்ட டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு நாடி இருக்காங்க. நேற்றைய தினம் இரவு நேரத்தில் நான் வீட்டுக்கு செல்லும்போது வழியில் அவங்க தினேஷ் என்ற நபர் வீட்டுக்குள்ளே நுழையிறத நான் பார்த்தேங்க. நேர்படியாக பார்த்த பிறகு என் மனைவி தான் உள்ளே லாக் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போன பிறகு இது என்ன இருக்குமோ, சரி எகழ்ச்சியாக இருக்கும்னு சரி இருந்தாலும் மனசு உறுத்துது. மனைவியிடம் இப்படி போகிறாங்களே இந்த நேரத்தில் அப்படின்னு உள்ளே போய் பார்த்துங்க. உள்ளே தேவையில்லாத ஒரு பேச்சு, தேவையில்லாத வார்த்தைகள் இருந்து இருவரும் பிறகு அவங்க அமைதியாக நான் ஏதாவது பண்ணிப்பேன் செஞ்சுப்பேன் மிரட்டிட்டு பிறகு காவல் அதிகாரிங்க, தம்பி இது மாதிரி பண்ணிக்கிட்டா இது சரியில்லை, நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரோம், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னதுனால நானும் அவங்க பேச்சை கேட்டு வீட்டுக்கு போயிட்டுங்க. அவங்களும் வேற ஒரு வீட்டுக்கு மாற்றிட்டாங்க. அந்த நபர் யாரும் இப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்து வீட்டிலேருந்து வெளியே போயிட்டார்.